தமிழ்நாட்டு அரசியல்ல கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்து கடைசியா நடந்து முடிஞ்சிருக்க இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும்னு சொல்லி கூட்டு பொரியல்லாம் சாப்பாட்டுல மட்டும்தான். தேர்தல்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, எப்பவுமே எனக்குன்னு தனியா கொள்கை இருக்கு, எனக்குன்னு தனியா கோட்பாடு இருக்கு, எனக்குன்னு தனியா சித்தாந்தம் இருக்கு, எனக்குன்னு தனியா ஒரு இலக்கு இருக்குன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தல்னா 234 தொகுதியிலையும் தனித்துதான் போட்டிடுவேன். நாடாளுமன்ற தேர்தல்னா 39 தொகுதியிலையும் தனித்துதான் போட்டிடுவேன். யார என்ன பண்ணாலுமே சரி, யார் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போனாலுமே சரி, யாரு புதுசா கட்சி தொடங்கினாலும் சரி, யாரு கட்சியை கலைச்சிக்கிட்டு வேற ஒரு கட்சியோட போய் இணைஞ்சாலும் சரி, எனக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. எனக்குன்னு சொல்லி இலக்கு ஒண்ணு தெளிவா இருக்கு, அது இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2010 கட்சி தொடங்கினாரு. 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு. அவர் 2016 தொடங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொல்லி எந்த எலெக்ஷன்லயுமே சீட்டு ஜெயிக்கலனாலும் ஒவ்வொரு தேர்தலையும் குருவி சேர்க்கிற மாதிரி தன்னோட வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வந்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் 2024 8.2 இருந்தது. இப்ப இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட இறுதி முடிவு வரும்போது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் வெறும் 4%. 8.2 இருந்து 4% நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் பாதிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன? இந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் திரும்ப மேல எழுந்து வர முடியுமா முடியாது அப்படின்றத நாம இந்த வீடியோல இதன் பிறகு ஒரு பாயிண்டா பார்க்க ட்ரை பண்ணலாம். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை நடத்திட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதியில தனித்து போட்டிட்டாங்க. 117 ஆண்கள், 116 பெண்கள், ஒரு திருநங்கைன்னு சொல்லி 234 தொகுதியிலுமே திரு சீமான் அவர்கள் தன்னோட கேண்டிடேட்ஸை பிப்ரவரி 21 அன்னைக்கு நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாட்டில் அறிவிச்சிருந்தாரு. திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி 2010 இருந்து கட்சி அரசியல் பண்ணிட்டு வராங்க. 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காங்க. 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு எடுத்திருந்தாங்க. 2019 3% ஓட்டு, 2021 6% ஓட்டு, 2024 8% ஓட்டு எடுத்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா உயர்ந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி 2016 இருந்து 2024 வரைக்கும் எந்த தேர்தலையுமே சீட்டு ஜெயிக்கலனாலும் எல்லா தேர்தலையுமே ஓட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே வந்ததுனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 9.5% தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுப்பான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திரு விஜய் அவரோட வருகையினால நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் கண்டிப்பாவே குறையும் சொல்லி சொன்னாங்க. நம்மளோட வீடியோஸ் கீழே அந்த கமெண்ட்லயும் நம்மளை கழுவி ஊத்துனாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் நம்மளோட கணக்கு கரெக்டா தான் இருக்கும், நம்மளோட கணிப்பு கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே 8.2 இருந்து குறைய மாட்டாங்க. கண்டிப்பாவே 9.5 இருந்து 17 வரைக்கும் கண்டிப்பாவே நாம் தமிழர் கட்சி ஜம்ப் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாவே இருந்துட்டு தான் இருந்தது. இது மட்டும் இல்லாம 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு எடுக்கும் போது திரு சீமான் அவர்கள் 7% ஓட்டு எடுத்திருந்தாரு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 6% ஓட்டு எடுக்கும் போது திரு சீமான் அவர்கள் 24% ஓட்டு எடுத்திருந்தாரு. அதனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே 9.5 தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுக்க போறதுனால திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% தொடங்கி 60% வரைக்கும் ஓட்டு எடுப்பாரு. திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நாம நம்மளோட கணிப்பையும் கருத்தையும் சொல்லியிருந்தோம். ஆனா நம்மளோட கணிப்பும் தோத்து போயிடுச்சு, நம்மளோட கருத்தும் தோத்து போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. திரு சீமான் அவர்களும் காரைக்குடி தொகுதியில 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 4வது இடத்தை பிடிச்சுக்கிற மட்டும் இல்லாம திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில வெறுமனே 30,000 சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஆனா திரு சீமான் அவர்கள் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருவத்தியூர் தொகுதியில 48,000க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. 2021 கம்பேர் பண்ணும் போது திரு சீமான் அவர்கள் 18,000 ஓட்டு கிட்ட கம்மி வாங்கியிருக்காரு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்ப திரு சீமான் அவர்களுக்கு இருந்த வெளிச்சத்தை விட இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பாவே பல மடங்கு வெளிச்சமும் பல மடங்கு மக்கள் சப்போர்ட் இருந்த மாதிரிதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து திரு சீமான் அவர்கள் தான் போட்டியிட்ட தொகுதியில 4வது இடத்துக்கு போயிருக்காரு.
2021 வாங்கின வாக்கை விட 18,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காருன்னா அது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய விஷயம். எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்றத கூர்ந்து கவனிச்சு அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அந்த காரணத்தை நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க கண்டிப்பாவே சரி பண்ண வேண்டிய தருணம் இதுன்றதுல எந்த வித நினைவும் இல்லை. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா வாக்கு எண்ணிக்கை இன்னும் முழுசா முடியல. ஃபைனல் ரிசல்ட் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, போன எலெக்ஷன்ல அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தாங்க அதை கம்பேர் பண்ணிட்டு நம்மளோட டேட்டாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் 8.2 இருந்து 4 குறைஞ்சிருச்சு. திரு சீமான் அவர்களும் தோத்துட்டாரு. திரு சீமான் அவர்கள் 4வது இடத்தை புடிச்சிட்டாரு. திரு சீமான் அவர்களே 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட 18,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கும் போது இதன் பிறகு ஒவ்வொரு தொகுதியில நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க, போன எலெக்ஷன்ல அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வாங்கினதை பத்தி யோசிச்சுலாம் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டாங்க. மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுனால எந்த தொகுதியில கம்மியான மிகப்பெரிய வீழ்ச்சி, எந்த தொகுதியில அதிகமான மிகப்பெரிய வீழ்ச்சின்றதை ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. எதனால நாம் தமிழர் கட்சி இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க, அதுக்கான காரணங்கள் என்னன்றத ஆராயத்தான் ரொம்ப முக்கியமே. எதனால நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் காரணம் எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி திரு விஜய் அவர்களோட அலை, திரு விஜய் அவர்களோட மேஜிக் அப்படின்றத நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2016 தொடங்கி 2024 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டே வந்ததுனால நாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஏன்னா 2016 மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது திமுக வேணாம் அதிமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்கு பாமக ஒரு வாய்ப்பா இருந்தது, மக்கள் நல கூட்டணி ஒரு வாய்ப்பா இருந்தது, பாஜக ஒரு வாய்ப்பா இருந்தது. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்த ஓட்டுன்றது திமுக வேணாம் அதிமுக வேணாம் அந்த ஓட்டு இல்ல, நாம் தமிழர் கட்சி வேணும் அந்த ஓட்டு. 2019 திமுக வேணாம் அதிமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்கு கமல்ஹாசன் இருந்தாரு, தினகரன் இருந்தாரு. 2021 கமல்ஹாசன் இருந்தாரு, தினகரன் இருந்தாரு. 2024 அண்ணாமலை அவர்கள் இருந்தாருன்னு சொல்லி இந்த எல்லா எலெக்ஷன்லயுமே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஓட்டுன்றது திமுக வேணாம் அதிமுக வேணாம் அந்த ஓட்டு இல்ல, நாம் தமிழர் கட்சி வேணும்னு சொல்லி வந்த ஓட்டுன்றத நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தோம். ஆனா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு 8.2 இருந்து 4 குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முந்தின தேர்தல்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க ஏன் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டா திரு சீமான் அவர்கள் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. திரு சீமான் அவர்கள் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு திரு விஜய் அவர்களை ஓவரா விமர்சிச்சாரு. திரு சீமான் அவர்கள் பிராமண கணப்பாரன்னு சொல்லி 6 பிராமண கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதனால தாங்க 2024 நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இந்த 2026 நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா திரு சீமான் அவர்களும் அவரோட தம்பி தங்கைகளும் திமுகவை அதிகமா விமர்சிக்கல, அதிமுகவை அதிகமா விமர்சிக்கல, பாஜகவை விமர்சிக்கல, காங்கிரஸை விமர்சிக்கல. ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு திரு விஜய் அவர்களை விமர்சிச்சாங்க, திரு விஜய் அவர்களை விமர்சிச்சாங்க, திரு விஜய் அவர்களை மட்டும்தான் விமர்சிச்சாங்க. இடுமாவன கார்த்தி ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே 10 வீடியோ போட்டாங்கன்னா அதுல 9 வீடியோ திரு விஜய் அவர்களை பத்தி தான் போட்டாங்க. அதனாலதான் 2016 தொடங்கி 2024 வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட விஜய் ரசிகர்கள் எல்லாருமே காண்டாகி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாம திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்களை மிகப்பெரிய அவளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. திரு சீமானையும் திரு சீமானோட தம்பிகளையும் திரு சீமானோட தங்கைகளையும் படு மோசமா தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்றாங்க. 2 குரூப் இப்படி பேசிட்டு இருக்கும் போது நடுவுல 3வது ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், திமுக இலவசங்களை அறிவிச்சாங்க, அதிமுக இலவசங்களை அறிவிச்சாங்க, தாவேகாவை இலவசங்களை அறிவிச்சாங்க. இவங்க 3 பேருமே 100, 60, 40ன்ற மாதிரி சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஓட்டும் 34, 24, 20ன்ற மாதிரி ஓட்டையும் வாங்கிட்டாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் இலவசமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் திரு சீமான் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடல. அடுத்து திமுக டாஸ்மாக மூடுன்னு சொல்லல, அதிமுகவும் டாஸ்மாக மூடுன்னு சொல்லல, திரு விஜய் அவர்களும் தான் வந்தா டாஸ்மாக மூடுன்னு சொல்லல. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு, டாஸ்மாக மூடிடுவேன், பணம்பால் தன்னம்பால கொண்டு வரும்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் குடிமகன்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திரு சீமான் அவர்களை தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நடுவுல அந்த 3வது குரூப் சத்தியம் பண்ணாத குறையா சுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர் இந்திய நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொல்லி
ஒரு மிகப்பெரிய இலக்க சொன்னாரு. ஆனா இத மக்கள் ஏத்துக்கல. திரு சீமான் அவர்கள் பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன் என்ற பகத்சிங் கனவை நிறைவேற்றணும்னு சொன்னாரு. என்னங்க இந்த சீமானு பாலு, கல்வி, வேலைக்கு சொல்லி இதெல்லாம் நமக்கு முக்கியம். நம்மளுக்கு என்னங்க முக்கியம்? வைபு தாங்க முக்கியம். வைபு 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 பக்கா மாசு தளபதி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இது மட்டுமா, திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு 6 சிலிண்டர் வருஷம் வருஷம் ஃப்ரீயா தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? ஓசி சிலிண்டர் எல்லாம் கிடையாது, ஈஸியா சிலிண்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, ஓசியா கிடைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? ஓசி மின்சாரம் கிடையாது, தடையில்லாத மின்சாரம் தான் கொடுப்போம்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொன்னாரு. ஆனா விஜய் என்ன சொன்னாரு? தம்பிகளா, தங்கைகளா, நண்பா, நண்பி, தோழா, தோழி, உங்களுக்கு இது வரைக்கும் 100 யூனிட் தான் ஃப்ரீ. ஆனா நான் வந்தா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாரு. கரண்ட் இலவசம், கரண்ட் இலவசம் சொல்லி சொன்னதுனால மக்கள் எல்லாரும் கரண்டா போயிட்டு விசில் ஓட்டு போட்டுட்டாங்க. திரு சீமான் அவர்கள் மலையை காப்பாத்துவேன், மாட்டை காப்பாத்துவேன், ஆட்டை காப்பாத்துவேன், மரத்தை காப்பாத்துவேன், ஏரியை காப்பாத்துவேன், குளத்தை காப்பாத்துவேன், கம்மாயை காப்பாத்துவேன், கடலை சுத்தம் பண்ணுவேன், யாருக்கிட்டையுமே மக்கள் கையேந்தாத ஒரு நிலையை உருவாக்குவேன், தமிழ்நாட்டை இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமா மாத்துறதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை உலகத்தோட தலை சிறந்த மாநிலமா மாத்துவேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஒரு கனவு கண்டாரு. ஆனா தமிழக மக்கள் என்ன கனவு கண்டிருக்காங்க? எங்களோட தளபதியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறது தான் எங்களோட ஒரே கனவு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு 1,72,00,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்களை தனி பெரும் கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? இலவசமா கல்வி தருவேன், இலவசமா மருத்துவம் தருவேன், இலவசமா தூய குடிநீர் தருவேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன், தூய காற்றை தருவேன், பச்சை பசேல்னு வாழ்ற சூழ்நிலையை உருவாக்குவேன், ஆடு வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கத்து கத்து கத்துன்னு சொல்லி தொண்டை கிழிய, தொண்டை வறண்டு போய் பேச்சே வராத நிலையிலையும் தன்னோட பேச்சையும் தன்னோட மூச்சையும் தன்னோட ரத்தத்தை வேர்வையா மாத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக 2010 தொடங்கி 2026 வரைக்கும் சொல்லி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் மக்களோட களத்துல போய் நின்னாரு. திரு சீமான் அவர்கள் மக்களுக்காக களத்துல இறங்கி போராடினாரு. திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு சொல்லி எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சாரு. இப்படி எல்லாத்தையும் அர்ப்பணிச்ச பிறகும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ண பிறகும் தன்னோட கொள்கைய, தன்னோட கோட்பாட்டை, தன்னோட சித்தாந்தத்தை, தன்னோட தெளிவான இலக்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சிய, தமிழ்நாட்டு மக்களோட நல்ல வாழ்க்கை முறையை உயர்த்தத்துக்காக, தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியோடவும் சந்தோஷமா வாழறதுக்காக திரு சீமான் அவர்கள் தன்னோட உழைப்ப கணக்கே இல்லாம கொடுத்திருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு திரும்பி கொடுத்ததுன்னு திரு சீமான் அவர்களை காரைக்குடி தொகுதியில தோக்கடிச்சது. தமிழ்நாட்டு மக்கள் திரு சீமான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்ததுன்னு தன்னோட வாக்கு சதவீதத்தை, திரு சீமான் அவரோட வாக்கு சதவீதத்தை 8.2 இருந்து 4 குறைய வச்சது. தமிழ்நாட்டு மக்கள் திரு சீமான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்ததுன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் திரு சீமான் அவர்கள் கொடுத்திருக்காங்கன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக திரு சீமான் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தாரு. திரு சீமான் அவர்கள் 2010 இருந்து 2026 வரைக்கும் சொல்லி போராடினாரு, போராடிட்டே இருந்தாரு. திரு சீமான் அவர்களோட இந்த தன்னிகரற்ற போராட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காத தமிழக மக்கள் அவரை தோக்கடிச்சுட்டாங்க. இத பார்த்த திரு சீமான் அவர்களோட டையார்டு ஃபாலோவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிவாஜி படத்துல விவேக் அவர்கள் ரஜினிகாந்த் பார்த்து சொல்ற மாதிரி, சிவாஜி நீ திரும்ப ஃபாரினுக்கே போயிட்டு சிவாஜின்னு சொல்லி சொல்ற மாதிரி, ஆனா நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த அளவு கஷ்டப்பட்டு போராட்டத்துனா போதும்னா உங்களோட இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டா கூட மதிக்கலனா, அதனால் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறதுலாம் போதும், நீங்க திரும்ப சினிமா துறைக்கே போயிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறதுலாம் போதும், நீங்க உங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. இந்த 5 வருஷத்துல திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எண்ணற்ற பிரச்சனை வந்தாலும் நீங்க களத்துக்கு போகவே போகாதீங்க. அப்படி நீங்க போகாம இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அருமை தெரிய வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? 5 வருஷம் ஆஃப்லைன்ல, எப்படி 5 வருஷம் களத்துக்கே வராதிங்கண்ணா. திரும்ப நீங்க 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது களத்துக்கு வாங்க. அப்ப களத்துக்கு வந்து இந்த 5 வருஷத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி எந்த மாதிரியான ஒரு சீர்கேட்டை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போங்க.
அப்படி பண்ணாலே போதும் 2031 மறுபடியும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த சட்டமன்ற தேர்தலப்ப தாவேகா ஒருவேளை 5 வருஷம் முழுசா ஆட்சி நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா அப்ப தெரிய வரும் திரு சீமான் அவர்கள் யாரு, அவரோட அருமை என்னன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாவே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி திரு சீமானோட ஆதரவாளர்கள் இணையதளங்கள்ல பதிவு பண்றத நான் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் என்ன முடிவெடுப்பாரு? எலெக்ஷன் ரிசல்ட் முழுசா வந்துடுச்சு. இப்ப நான் செவ்வாய்க்கிழமை காலைல இந்த வீடியோவாக பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன் குறித்து எந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் அவரோட அபிஷியல் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ரிலீஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. ஆனா திரு சீமான் அவர்கள் கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்ததா ஒரு பேட்டி வச்சுட்டு இருக்கு. அது அபிஷியலா அன்அபிஷியலான்னு எனக்கு தெரியல, அதனால அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இதன் பிறகு திரு சீமான் அவர்கள் அபிஷியலா என்ன சொல்ல போறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமா மே 18 அப்ப திரு சீமான் அவர்கள் என்ன பேச போறாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. அவரு அபிஷியலா என்ன சொல்ல போறாரு, மே 18 அப்ப அவர் என்ன பேச போறாரு, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சது உண்மைதான். அவர் பின்னடைவை சந்திச்சு இருந்தாலுமே கூட அவரை நம்பி ஒரு 19 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 19 லட்சம் பேரும் அவரோட கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் சொல்லி இது எல்லாத்தையுமே நம்பி ஓட்டு போட்டவங்க. 35 லட்சத்துல இருந்து 19 லட்சமா குறைஞ்சதான் உண்மையா இருந்தாலும் இந்த ஓட்டு போட்ட 19 லட்சம் பேருக்காகவும் ஓட்டு போடாத 4 கோடிக்கும் அதிகமான மக்களுக்காகவும் திரு சீமான் அவர்கள் எப்பவும் போல இதுக்கு முன்னாடி எந்த அளவு களத்துல இறங்கி செயல்பட்டாரோ அதை விட பல மடங்கு வீரியத்தோட கண்டிப்பாவே களத்துல இறங்கி செயல்படணும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாவே களத்துல இறங்கி செயல்படுவார்னு சொல்லி நான் 100% கண்டிப்பாவே நம்புறேன். கடைசியா ஒரு விஷயத்தோட நான் வீடியோ முடிக்க நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு அழகான பெண் இருக்காங்க. அந்த அழகான பெண்ணு கிட்ட போயிட்டு ஒரு படிச்ச நல்ல வேலையில் இருக்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மகன் போய் தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த அழகான பொண்ணு இந்த படிச்ச எந்த கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல வேலையில இருக்க சமுதாயத்துல நல்ல மதிப்போடு இருக்க அந்த ஆண்மகனுக்கு தன்னோட காதலை வெளிப்படுத்தாம இன்னொருத்தர் மாசா கெத்தா ஸ்டைலா எந்த வேலைக்கும் போகாம எல்லா கெட்ட பழக்கத்தோட எந்த வித தெளிவுமே இல்லாம ஒரு ஆண்மகன் வராரு. அந்த ஆண்மகனை இந்த அழகான பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாம, என்ன வேலை செய்யறாருன்னு புரியாம, இவர் நம்மளை வச்சு காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்லி எந்த வித தெளிவுமே இல்லாம அந்த அழகான பொண்ணு அந்த ஸ்டைலான கெத்தான மாசான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த மாப்பிள்ளை வாழ்றதுக்காக அந்த பொண்ணு போயிட்டாங்க. ஆனா கல்வி இல்ல, சரியான வேலை இல்ல, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்குங்க. இப்ப நான் எதுக்காக இந்த உதாரணத்தை இங்க சொல்றேன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திரு சீமான் அவர்கள் ஒருவேளை 9.5 தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுப்பாரு. ஒருவேளை அது 9.5 நிக்காம 17 வரைக்கும் போயிடுச்சுன்னா திரு சீமான் அவர்கள் தான் 2031 தமிழ்நாடோட முதலமைச்சர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்ப திரு சீமான் அவர்கள் 9.5 எடுக்கல, திரு சீமான் அவர்கள் 17% ஓட்டு எடுக்கல, திரு சீமான் அவர்கள் 8.2 தக்க வைக்கல, திரு சீமான் அவர்கள் 8.2 இருந்து 4%க்கு குறைஞ்சிட்டாரு. அதாவது திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப என்ன ஸ்டேஜ்ல இருந்தாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு சுருங்கி இருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா 2031 திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்ற என்னோட கருத்தை நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஏன்னா திரு விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் மற்ற கட்சிகளை கூட்டிக்கிட்டு ஆட்சி அமைக்கலாம், அமைக்காம போகலாம். இல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடந்துச்சு, மறுபடியும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலும் அமைக்கலாம். இதுல எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்காம போகலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் ஒரு 5 வருஷம் ஃபுல் டேர்ம் கவர்மெண்ட்டை முழுசா நடத்தி முடிச்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள்ல இப்ப திரு விஜய் அவர்களுக்கு 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாவே திரு விஜய் அவர்களுக்கு திரும்ப ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா போன வீடியோல சொன்ன மாதிரியே திரு விஜய் அவர்கள் கணக்கே இல்லாம வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக இருந்து வந்தவங்க, அதிமுக இருந்து வந்தவங்க, இதர கட்சிகள் இருந்து வந்தவங்கன்னு சொல்லி திரு விஜய் அவரோட இருக்கவங்க எல்லாருமே யாரு, ஏற்கனவே திமுக ஆட்சியிலையும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலையும் எண்ணற்ற முறையில முறைகேடுகளை பண்ணி சட்டத்துக்கு புறமான வகையில சம்பாதிச்சவங்க தான். அவங்க மேல என்னதான் சட்ட ரீதியான வழக்குகள் எதுவுமே நிரூபிக்கப்படலனாலுமே அவங்க தப்பு பண்ணிருப்பாங்களா இல்ல பண்ணிருக்க மாட்டாங்களான்றத நாம நம்மளோட மனசாட்சி கிட்ட கேட்டாலே போதும். நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட கண்டிப்பாவே உண்மை மட்டும் தான் சொல்ல போகுது.
இப்படிலாம் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. கூட இருக்கவங்க எல்லாருமே ஏற்கனவே பல வகைகள்ல முறைகேடுகளை பண்ணி தப்பான முறையில பணம் சம்பாதிச்சோம்டான்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் போது திரு விஜய் அவர்கள் 5 வருஷம் ஆட்சியை பண்ணி முடிக்கும் போது இப்ப திமுக மேல இருந்த அதிருப்தியை விட 2011 டு 2021 வரையிலான அதிமுக ஆட்சிக்கு மேல இருந்த அதிருப்தியை விட திரு விஜய் அவரோட 5 வருஷம் கவர்மெண்ட் முடியும் போது திரு விஜய் அவர்கள் மேல அதிருப்தி இல்ல, அதிருப்திக்கெல்லாம் அதிருப்தி கண்டிப்பாவே இருக்குதான் போகுது. திரு விஜய் அவர்கள் என்னை போன்ற பல பேரோட கருத்தையும் பல பேரோட கணிப்பையும் பல பேரோட விருப்பங்களையும் தாண்டிதான் இப்ப 108 சீட்டு 34% ஓட்டு 1,70,00,000 ஓட்டுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் அவர் பண்ணா மாதிரியே திரு விஜய் அவர்களோட 5 வருஷம் ஆட்சி முடியும் போது தமிழ்நாடு உலகத்தோட சொர்க்க பூமியா கூட மாறி இருக்கலாம். ஆனா அவரோட கொள்கை, அவரோட கோட்பாடு, அவரோட சித்தாந்த தெளிவு, அவரு கூட இருக்க நபர்கள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாவே திரு விஜய் அவர்களால திமுக ஆட்சியை விட அதிமுகவோட ஆட்சியை விட நல்லாட்சியை தர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாவே தர முடியாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் அமைக்க போற இந்த ஆட்சியுமே கூட திமுகவோட ஆட்சி போலையும் அதிமுகவோட ஆட்சி போலையும் ஒரு நீட்சியான ஆட்சியை தான் கண்டிப்பா இருக்க போகுது. இப்படிலாம் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் 5 வருஷம் ஆட்சியை முடிக்கும் போது எப்படி ஒரு நல்ல மாப்பிளைய, ஒரு படிச்ச மாப்பிளைய, எல்லாமே தெரிஞ்ச ஒரு மாப்பிளைய, எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு தரமான மாப்பிளைய விட்டுட்டு ஸ்டைலா கெத்தா மாசா வந்த ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த பொண்ணு எப்படி தன்னோட மனநிலையை மாத்திக்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி 2031 திரும்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு சீமான் அவர்கள் யாரு, நாம் தமிழர் கட்சியை நாம தவற விட்டது எந்த அளவுக்கு பெரிய தப்புன்றத தமிழக மக்கள் உணர்வாங்க. திரு சீமான் அவர்களுக்கு 2031 தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா ஒரு வாய்ப்பை தருவாங்கன்றது 2026 தேர்தல் முடிவு வந்திருக்க 2வது நாள் நான் சொல்றேன் என்னோட கருத்து. என்னோட இந்த கருத்து இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் பலிக்காம போனா மாதிரியே பலிக்காமலும் போகலாம். பட் நாம பண்றது என்ன, முயற்சி. அது நடந்துட்டா மகிழ்ச்சி, அப்படி இல்லைன்னா பயிற்சின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. திரு சீமான் அவர்கள் தோத்துதல எனக்கு வருத்தமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே வருத்தம் தான். நாம் தமிழ் கட்சியோட வாக்கு செல்வம் குறைஞ்சது எனக்கு வருத்தமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே வருத்தம் தான். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது என்னன்னா தமிழ் தேசியத்துக்காக விழுந்த வாக்குகள் என்னன்றது இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த 19 லட்சம் பேருன்றது நாம் தமிழ் கட்சிக்காகவும் நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்காக மட்டும்தான் விழுந்த ஓட்டுன்றதும் தெளிவா தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால சீமான் எனும் சீன மூங்கில் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பூமியை விட்டு மேல வரல. பூமியை விட்டு மேல வராம போனதோட மட்டும் இல்லாம அந்த சீன மூங்கிலோட விதை விதைக்கப்பட்ட இடத்துக்கு மேல ஒரு 34 டன் பெரிய பாறை வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாறையோட வலியையும் தாண்டி, அந்த பாறையோட வலிமையும் தாண்டி, அந்த பாறையோட எடையையும் தாண்டி அந்த சீன மூங்கில் 2031 மேல வருமா வராதா, இது எல்லாமே திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை பத்தி அபிஷியலா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறாரு, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா திரு சீமான் அவர்கள் மே 18 என்ன பேச போறாரு, அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 5 வருஷத்துல நாம் தமிழர் கட்சியோட அரசியல் செயல்பாடு என்ன இருக்கும்ன்றத நம்மளால கணக்கு பண்ண முடியும். அதனால திரு சீமான் அவர்கள் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா என்னத்தை சொல்ல போறாரு, திரு சீமான் அவர்கள் மே 18 என்னதான் பேச போறாரு, திரு விஜய் அவர்கள் எந்த கட்சியோட ஆதரவோட முதலமைச்சர் ஆக போறாரு, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, இல்ல முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டு முதலமைச்சர் சீட்ல போய் ஒரு நாள் உட்காந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திரு விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க ஒரு பேச்சை பேச்சுட்டு தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரா, 6 மாசத்துக்கு பின்னாடி எலெக்ஷன் வரும்போது அந்த எலெக்ஷன்ல திரு விஜய் அவர்கள் மறுபடியும் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, இது எல்லாத்தையுமே நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு விஷயமா நடக்கும் போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது வரைக்கும் திரு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது எனக்கு எதிர்பார்க்காத முடிவு தான். விரும்பாத முடிவா இருந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்க திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வாழ்த்துக்கள். இதர கட்சிகள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசியல் எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.